Hi friends, welcome to Sai Creations. நிறைய பேர் வந்து பேட்டர்ன்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் மிஸ் ஆகாமல் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்பு தான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது பேட்டர்ன் வந்து நம்ம நார்மலாக தனித்தனியாக வச்சுருந்தோன்னா நிறைய மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி ஒரு ஆல்பம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது எப்போவுமே நமக்கு மிஸ்ஸே ஆகாது. சார்ட் வாங்கி நம்ம இது மாதிரி நம்ம தனியாகவே செப்பரேட்டாக இது ஸ்பைரல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி தான் நான் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பேஜில் வந்து இந்த ஆல்பத்தில் வந்து என்னென்ன டாய்ஸ் நான் பேட்டர்ன் வச்சுருக்கணும் அது எல்லாமே அந்த பேஜ் நம்பர் போட்டு இது மாதிரி எழுதி வச்சுருக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு பேட்டர்ன் வந்து டெடி பேட்டர்ன். ஸோ அதோட பிக்சரை நான் போட்டுட்டேன். பிக்சரை போட்டு அதோட பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே நான் இது மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கேன். இது நமக்கு வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸே இல்லை. ஸோ இதே மாதிரியே தான் ஒரு பேட்டர்னும் நான் இது ஃபுல்லாகவே வரைஞ்சி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து டெடி பவுச். இதோட பேட்டர்ன் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேஜ் தான் வரும். ஸோ இது மாதிரி அடுத்து டெடி பேகு, இது எல்லாமே நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே இதில் ஏதாவது உங்களுக்கு டாய்ஸ் திரும்ப உங்களுக்கு தெரியணும், இது கிளியராக புரியலன்னு சொன்னிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவை திரும்ப நான் கிளியராக போடுறேன். இதில் உள்ள எல்லா பேட்டர்னுமே உங்களுக்கும் கிடைக்கும். பேட்டர்ன் வேணும்னா கூட நீங்கள் என்னோட நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன் வந்து சென்ட் பண்ணிடுவேன். இது டாகோட பேட்டர்ன். ஸோ இதில் வந்து ஒரு 20 பேட்டர்ன் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணாலுமே நம்ம வந்து இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஏன்னா பேப்பர்ஸாக இருந்தால் தான் உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து எல்லாத்துலேயுமே நான் வந்து என்ன பிக்சர் இருக்கோ அதுக்குள்ளே பேட்டர்ன் இருக்கும். அதில் வந்து எத்தனை பீசஸ் இருக்குதுன்னு சொல்லி அதையும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ ஃபிஷ்ஷுன்னா அதில் 9 பீசஸ் இருக்கும். ஸோ இதில் நமக்கு அப்படியே இருக்கிறதுனால ஒரு பீசஸ் கூட உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே பத்திரமா இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் இப்படியே வச்சுருக்கலாம். இது நான் வந்து இந்த பிக்சர்ஸ் எல்லாமே நான் வந்து ஒரு 2006 கற்றுக்கிட்டது. நான் இது இன்னமும் வச்சுருக்கேன் இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே. ஸோ நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி இப்போது ஆல்பத்தில் எல்லா பேட்டர்ன்ஸும் நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். இதை ஒரு தனித்தனி பீசஸாக எப்படி சார்ட்டில் கட் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் கிளியராக நான் போடுறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி எல்லா பேட்டர்ன்ஸையும் மிஸ் பண்ணாமல் ஆல்பம் ரெடி பண்ணி சேஃபாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for watching.